நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, வரக்கூடிய குரு பகவானுடைய நல்லா பாருங்க, குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி பிளே தமிழ்ல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போது நல்லா பாருங்க. புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல கடக ராசியில பாசமான ராசியில அன்பான ராசியில உச்சமாக போறார் இந்த குரு. 12 வருஷத்துக்கு அப்புறம் விஸ்வரூபம் எடுக்கிறார். எப்படி 12 வருஷத்துக்கு அப்புறம் அவர் புதுசா ஒரு முகத்தை பார்க்க போறீங்க. குரு பார்த்தால் கோடி நன்மை. யாருக்கு? ஜாதகத்தை எடுத்து திசாபுத்தியை மட்டும் பார்த்துக்கிட்டு தூக்கி வைங்க பலனை. எப்படிப்பட்ட கர்மாவையும் அடிச்சு தூள் கிளப்பிடலாம். யாருமே பிரச்சனை வாழ முடியாதுங்க. அந்த பிரச்சனை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் இந்த குரு பயிற்சி வீடியோ பிளே தமிழ்ல பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு வெற்றியான ஒரு ரகசியான பதிவு இதில் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நான் ஓப்பனா சொல்றேன், யார் சனி திசையோ குரு புத்தியோ குரு திசையோ யாருக்கெல்லாம் நடக்குது அந்த 12 ராசியில அவங்க எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணுங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கு. 7.5 சனி, சனி பகவான உள்ள பிடி எல்லாத்துல இருந்து வெளியில வரக்கூடிய அமைப்பு அதுல இருக்கு. அதுக்கான பதிவு இந்த வீடியோக்குள்ள இருக்கு, மிஸ் பண்ணிடக்கூடாது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த குரு பகவான் எப்படி எப்படி யோகத்தை கொடுக்க போறாரு நல்லா பாருங்க. தங்கம், பொன், பொருள், நகை எல்லாத்துக்கும் குரு. அப்படிப்பட்ட குரு நல்ல ஒழுக்கமான குரு, உச்சமான குரு. என்னென்ன யோகத்தை கொடுக்க போறார், இப்ப 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை பார்க்க கூடாது கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி தான் விருச்சக ராசி. எப்படிங்க, ரகசியம் ரொம்ப இருக்குமா? மனசுக்குள்ள ஏதாச்சும் ஓடிக்கிட்டே இருக்குமா? விருச்ச இலக்கணம் விருச்ச ராசிக்காரங்க மனசுக்குள்ள பயங்கரமா சிந்திப்பாங்க. ஏதாச்சும் மைண்ட்ல திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க பாருங்க விருச்ச ராசிக்காரங்க. ஆனா ஒருத்தரை பார்க்கறதுக்கு பயமுறுத்துறாப்புல குணம் இருக்கும். நீங்க பழகி பாருங்க, ரொம்ப அன்பான குணம், தெளிவான சிந்தனை, அறிவான சிந்தனை பயங்கரமா இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவாங்க விருச்சத்துல பார்த்துட்டாவே. ஏன்னா இங்கே செவ்வாய் அதிபதியாக வர்ற பார்த்தீங்களா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. இந்த விஷயம் போகாதானே போக மாட்டாங்க. ஒருத்தரை பிடிக்கல அவ்வளோதான், முடிஞ்சு. பிடிவாத குணம் நிறைய இருக்கும். எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. பயப்படாமல் ஒரு விஷயத்த நல்லா தைரியமாக எதிர்த்துன்னு ஃபேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி விருச்சகத்தில் மட்டும்தான் இருக்கும். அதனால தான் நிறைய பேர் இந்த பயங்கரமான வேலைலாம் ஈஸியாக பண்ணக்கூடிய அறிவான திறமை அதிகமாக இருக்கும். ஷார்ட் வெளியில் போய் குறுக்கு வெளியில் நிறைய விஷயத்தை சாதிக்கக்கூடிய திறமை இந்த விருச்சகத்துக்கு மட்டும் நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பது வரக்கூடிய உங்களுக்காக உங்க வாழ்க்கைக்கான ஒரு முக்கியமான கிரக பயிற்சி, உச்சமான தெரிஞ்சுக்கங்க, உச்சமான குரு பகவானுடைய கிரக பயிற்சி. எப்படி உச்சத்துல இருக்கார் குரு. 12 வருஷத்துக்கு அப்புறம் உச்சத்துல வராருங்க. இவருமே வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். ஏன்னா ஜூன் மாசம் 2ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு உச்சமான குரு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு வரக்கூடிய குரு என்ன தெரியுமா? பாக்கிய குரு. எப்படி? பாக்கிய குரு. திரிகோண ஸ்தானத்துல குரு. எப்படி? திரிகோண ஸ்தானத்துல குரு இருக்கிற. அப்ப என்ன செய்வார்? 9ஆம் இடத்துல குரு இருந்தால் எல்லாமே நல்லது மட்டும்தான் வரணும். ஏன் தெரியுமா? உங்களுக்கு குரு தான் 2ஆம் வீட்டு அதிபதி. எப்படி? 2ல என்ன இருக்கு? குடும்பம், வாக்கு, பணம், பொருள், நகை, சேமிப்பு, பொருளாதாரம் 2ஆம் இடம் தான். ஆரம்ப படிப்பு கல்வி 2ஆம் இடம் தான். அடுத்து பாருங்க 5ஆம் இடத்து அதிபதி. ஆசை, ஆடம்பரம், சொகுசுக்காரு, சொகுசு பங்களா, குழந்தை பாக்கியம், காதல் எண்ணம் எல்லாமே 5ஆம் பாகம் தான். சரி, இது போய் எங்கே இருந்துச்சு? 8ஆம் இடத்துல இருந்துச்சு. என்ன பண்ணுச்சு? இதில் குழப்பத்தை கொடுத்துச்சு. காசு பணத்தில் ரொம்ப டைட்டாக கொடுத்துச்சு. யார் ஜாதத்தில் சரியில்லைன்னா, யாருடைய பிறப்பு ஜாதக தசாபத்தி சரியில்லைன்னா இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் நிறைய பாயிண்ட்டுக்கு வர்றேன். இடத்துல எத்தனை பேருக்கு பிரச்சனை இருக்குது கேளுங்க. பணத்தில் எத்தனை பேருக்கு பிரச்சனை இருக்குது கேளுங்க. பொருளாதார வருமானம் எவ்வளோ சரிவில் விழுந்தீங்க கேளுங்க. ஒரு வருஷமா கீழே விழுந்தீங்களா? பொருளாதாரம், வருமானம், பணம், பல்லு வலி, கொப்பளம், வாயில கொப்பளம், உதட்டுல கொப்பளம், இது மாதிரி நிறைய ஒரு விஷயத்துக்கு இந்த 8ஆம் இடத்துல குரு போகும்போது, குரு சரியில்லைன்னா, சனி பகவான் சரியில்லைன்னா இங்கே கண்டிப்பாக நடந்திருக்கும். வீடு, வண்டி, வாகனம், விரைய செலவு, சம்பந்தம் இல்லாத விரைய செலவு. ஏன் தான் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படிம்பாங்க.
இடத்துலையும் ஒரு இடத்த விற்றா இவ்வளோ பணம் வரும், அதை விற்க முடியலை. தாத்தா சொத்து வரணும், பூர்வீக சொத்து வரணும், இதில் குழப்பம் இருக்கு. நல்ல வேலை இல்லையே, என்ன பண்ணுறது? வேலை பார்த்தாலும் மேலதிகாரி அப்படியே முதுகுல குத்திக்கிட்டே இருக்கானே, இந்த வேலையை விட்டு ஓடிடலாமான்னு சிந்தனைக்கு நான் போனேனே. சில பேர் பிறப்புலேருந்து பாருங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஜாதகத்தில் பாருங்க தசாபதி சரியில்லாத உள்ளவருக்கு லக்னாதிபதி மறைஞ்சிருந்தால் கண்டிப்பாக சந்திச்சு தான் ஆகணும். ஏன்னா இந்த தசாபதிக்கு ரொம்ப கஷ்டத்தை காட்டிவிடும். இது நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது விருச்சக ராசிக்காரர். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் நினைக்கிங்க நம்ம கூட தான் கர்மா இருக்குன்னு நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மா வேலை செய்யும். சில பேர் நல்லது செஞ்சால் நல்லது வரும், கெட்டது செஞ்சால் நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் நிறைய அதுக்கு பரிகாரம் கொடுத்துருக்காங்க. போன ஜென்ம பிறவியை இந்த பிறவியில் கலியுகத்தில் நீங்கள் அனுபவிக்க பிறந்திருக்கீங்க. நல்லா பாருங்க, இந்த நேரத்தில் நீங்கள் சொல்கிறேன், இந்த குரு உச்சமான நேரத்தில் எந்த பரிகாரம் பண்ணாலும் உங்களுக்கு செம்மையாக இருக்கும். பரிகாரத்துக்கு இப்போ பண்ணி பாருங்க, குரு உச்சமானதால் அவர் கோவில் போய் உச்சமாகுது. அப்போ எந்த ஒரு விஷயத்தை பரிகாரம் பண்ணாலும் இப்போ சித்தியாகும். இந்த வருஷம் மட்டும் நான் சொல்கிறேன். அப்போ உங்கள் கர்மாவை கண்டுபிடிங்க, ஜாதகத்தை பாருங்கள், தசாபதியை பாருங்கள், என்னன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் மூவ் பண்ணி இந்த குரு பேச்சை தூக்கி வைங்க, கெட்டதே வராது. நான் ஏன் எல்லாரும் பிளேத்தியம்ல ஜாதக தசாபதியை பாருங்கள் ஏன் சொல்கிறேன்? உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும். இதுதான் இந்த எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இப்போ பாருங்கள் 9ஆம் இடத்து குரு பாருங்கள், எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்குது. நேரம் என்ன எங்கே பார்க்குறேன்? உங்கள் ராசியை பார்க்குறேன். நான் ஏன் நல்லது நடக்க சொன்னேன்? ஏதோ நீங்கள் பண்ண ஒரு கர்மா, போன ஜென்ம கர்மா இப்போ தீர்ந்துருன்னு அர்த்தம். ஏன்? குரு பார்த்தால் கோடி நன்மை ராஜா, கோடி நன்மையோட உங்கள் ராசியை பார்க்க போகிறார் ராஜா. என்ன கெட்டது சொல்லணுமா? சொல்கிறதுக்கான வாய்ப்பே வார்த்தையே வராது. ஒன்றும் இல்லை, இப்போ இடமோ வீடோ வண்டியோ பொருளோ நகையோ சேமிப்போ ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் நடக்கலாம், இந்த திருப்பி கேளுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக ஜாதகத்தை பாருங்கள், தசாபதி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலாம், நகை வாங்கலாம், பொருள் வாங்கலாம், கொஞ்சமாச்சும் கடன் சுமையை குறைக்கலாம். இது எழுதியே வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அவர் உங்கள் ராசியை பார்க்கறதுனால. வெளிநாடு போகலாம், வெளியூர் போகலாம், வேலை உத்தியோகத்தில் ஒரு சேஞ்ச் பண்ணலாம். ஏன் வேலை உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாம்? என்ன காரணம்? எப்படி சொல்கிறீங்க? சனி போன நேரத்தில் போகிறாரு, அவ்வளோதான் முடிஞ்சு. எப்படி? சனி போன நட்சத்திரத்தில் இந்த குரு போவார். எப்போ? ஜூன் 18. அப்படி போகும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். வேலை உத்தியத்தில் உங்களை தேடி ப்ரொமோஷன் வரும். ஏன்னா அவர் 3ஆம் இடத்தை சிறு இடமாற்றத்தை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக கொடுக்குறாரு பாருங்க பார்வையை. சகோதர உறவு, சிறு வேலை மாற்றம், இடமாற்றம், சிறு பயணங்கள், அது மூலமாக காசு பணங்கள் தேடி வரும்னு சொல்லி. ஒன்றும் இல்லை, உங்கள் மேலே ஏதாச்சும் ஒரு வழக்கு போட்டிருக்காங்கப்பா, அந்த வழக்கை இப்போ நான் எடுத்து நடத்தலாமான்னு ஒரு பிளான் வச்சுருக்கீங்க. இப்போ போகலாம் வேண்டாமா? நீ ஒன்றும் கிடையாது, ஜாதகத்தை பாருங்கள், தசாபதி பாருங்கள், அந்த வழக்கை எடுத்து மூவ் பண்ணி உள்ளே கொண்டு வைங்க, ஃபைலை வைங்க. அரசாங்க முகம் உங்கள் பக்கம் தீர்ப்பு வந்துடும். கவலைப்படாதீங்க. அது உங்கள் அப்பா சொத்தாக இருக்கலாம், இல்லை தாத்தா சொத்தாக இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு சொத்தை இடம் பூமியாக இருக்கலாம். இப்போ அந்த விஷயத்தை நகர்த்தினா உங்கள் பக்கம் ரிசல்ட். ஏன்னா பூர்வீக சொத்து ஆசையை அங்கே நேராக பார்க்குறாரு. யார்? குரு 9ஆம் பார்வையை சொந்த வீட்டை சனி பகவானை பார்க்குறாரு. அவர் தான் 3க்கும் 4க்கும் உடையவர். நான் எல்லாமே பாருங்க உங்களுக்கு காரணத்தோட ரீசனோட சொல்கிறேன். அப்போ நீ என்ன பண்ண தெரியுமா? ஒரே விஷயம்தான், ஜாதகத்தில் குரு சனி நல்லா இருக்குதா, இதை மட்டும் செக் பண்ணால் மட்டும் போகிறோம். எதையும் நீ பார்க்க வேண்டாம். ஆசைப்பட்ட பெண் காதல் திருமணம், 2வது திருமணம் சூப்பராக இருக்கும். திருமண தடங்கள் நான் சொல்லவே மாட்டேன். நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். எந்த பேங்க்ல போய் நீங்கள் லோன் கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும். சனி பகவான் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, பணம் பொருள் பார்க்குறாரு. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் இருக்கும், நல்ல விஷயம் நடக்கும். குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும். கோவில் கட்டுவீங்க, நின்ன கோவில் பணி நிறைவேறும். குடும்பத்துக்காக குழந்தைக்காக சுபகாரியம் பண்ணுவீங்க. வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் இந்த வருஷத்துக்குள்ள. இதெல்லாம் எழுதியே வச்சுக்கோங்க. விருச்சகத்துக்கு இப்படி வருங்க யோகம். இப்போ நான் கெட்டதை சொல்லவே முடியாது. 9ஆம் இடம் திரிகோணஸ்தானத்தில் குரு நல்லது மட்டும் தான் செய்வார். ஒன்றும் இல்லை, இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை, வெளிநாட்டு வேலை பார்க்குறீங்களா, அவங்களாம் அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். இப்போ எடுங்க லாட்ரி டிக்கெட்டை, எடுங்க விருச்சக ராசி என்பதில்லை, அடிக்கும் பாருங்க லாட்ரி சீட்டு. ஏன்னா அவர் 2ஆம் இடத்தை ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்குறாரு பாருங்க. உங்கள் ராசியை பார்த்து நேராக 3ஆம் இடத்தை பார்த்து நேராக பாருங்க. 5ஆம் இடத்தை ஆசையை தூண்டுறாரு பாருங்க. லாட்ரி என்ன ஆசைனா 5ஆம் இடம் தான். கஷ்டப்படாமல் சம்பாதிக்கணும் 5ஆம் இடம் தான். நம்ம செஞ்ச தர்மம் எல்லாமே 5ஆம் இடம் தான். கண்டிப்பாக கொடுப்பாரு லாட்ரி யோகத்தை. அதுக்காண்டி அதிலே படத்தை கூட வரைய பண்ணாமல் ஜாதகத்தை முப்பருங்க. உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயமாக இருக்கும் விருச்சக ராசியை பொறுத்தவரை. ஏன்னா அமைப்பு அப்படி இருக்குது. கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல பார்க்குறவங்க, மருத்துவர்கள், பணம் கொடுத்து வாங்கக்கூடிய பிஸ்னஸ் எல்லாமே பட்டே கிளப்பீங்க. புதுசாக தொழில் பண்ணணுமா? ஒன்றும் இல்லை, ஜாதகத்தை பாருங்கள், தசாபதியை பாருங்கள், தொழிலை பண்ணுங்கள். தொழில் எந்த ஒரு நஷ்டமும் வராது, கவலையே படாதீங்க. 2 கூடையவர் வருமான காசு பணத்துக்குள்ளவர் உச்சமாக போய் 9ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. கண்டிப்பாக தொழிலை பார்த்து, ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணால் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். இது எழுதிய வச்சுக்கோங்க விருச்சக ராசி என்பர்களே. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வேலை செய்யும்.
நீ எந்த தொழில் பண்ணாலும் சரி நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ஏன்னா அதுக்கான நேரம் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். இப்போ நட்சத்திர பலன் கொடுப்போமா, இதையும் தான் நான் ஓப்பனாக சொல்கிறேன். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நீங்கள் கவலைப்படாதீங்க. படிக்காத குழந்தையோட படிப்பு கல்விஞான செம்மையாக இருக்கும். இப்போ வேலை செய்யும் பார்த்துங்க. அதிக மதிப்பெண் எடுக்கிறது விருச்சிக ராசியாக இருக்கும். அரசாங்க எக்ஸாம் எழுதுனா ரிசல்ட் செம்ம ரிசல்ட். உங்கள் பக்கம் அரசாங்க வேலை கண்டிப்பாக வந்துடும். ஒன்று உங்கள் குழந்தைகள் வாங்குவோம், இல்லை உங்கள் அம்மா அப்பாவுடைய வேலை உங்களுக்கு வரும். இது கண்டிப்பாக எழுதி வச்சுக்கணும். அரசாங்க வேலை சாதகமாக இருக்குது விருச்சிக ராசியை பொறுத்தவரை. ஒரு தலைமை பொறுப்புக்கூடிய தகுதி உங்களுக்கு பக்கம் தேடி வந்து பாருங்க. கடனே இருக்காது. கடனை பேஸ் பண்ணி நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இப்போ நட்சத்திர பலன் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் என்ன வரும்? விசாக நட்சத்திரம் தான். இதுலேயுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரித்து போகிற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும். யார் விசாகத்தில் பிறந்துட்டாவே எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாங்க. திறமை தான் உங்கள்கிட்ட பிடிச்சது. யார் விசாக நட்சத்திரம் பிறந்தவங்க. விசாகத்துக்கு பிறந்தவங்க இனிமேல் கெட்டே வராது. நல்ல வேலை இல்லைங்க உங்கள்கிட்ட. வருமானம், பொருளாதாரம், வேலை, தொழில், உத்தியோகம் ரொம்ப கஷ்டப்பட்டு சாராக புரிஞ்சுட்டாங்க. ரொம்ப ஏமாந்துட்டாங்க நிறைய விஷயத்தில். பம்பு, வழக்கு, பிரச்சனை நிறைய தரங்களை பார்த்தாங்க. ஏன்னா அவங்க நிறைய ஜாதகம் கொடுத்தது யார்? விசாகத்தில் பிறந்தவங்க தான். இப்போ எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்க. குரு உச்சமான குருங்க. உங்கள் ராசியை பார்க்குதுங்க. இப்போ நட்சத்திரத்துக்கு அதிபதி அவர் தாங்க. வீட்டில் நல்ல காரியம், நல்ல விஷயம், பணம், பொருள், நகை, குடும்பத்தில் சுபகாரியம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. நல்ல விஷயத்தை மட்டும் யோசிங்க. கண்டிப்பாக கெட்டதை யோசிக்காதீங்க. விசாகத்தில் பிறந்தவங்க அனைத்துக்குமே நல்லது மட்டும்தான் வரும். கெட்டதே வராது. ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கமிஷன் வியாபாரம் பார்க்குறவங்க எல்லாமே சூப்பராக இருக்கும். அடுத்து அனுச நட்சத்திரம். நல்ல உழைப்பை போடுவாங்க. ரொம்ப ஹார்டு இருக்கும். 24 மணி நேரம் உழைக்க சொல்லணும். உழைக்க ரெடி. கவலைப்படாதீங்க. குரு உச்சமான குரு சனிபானை பார்க்குறாரு. அனுசத்தில் பிறந்தவங்க எந்த ஒரு கெட்டதும் உங்கள் பக்கம் கிட்ட நெருங்காது. கெட்ட வேலை உங்களை பார்த்துட்டு ஓடிடுவான் பயந்துக்கு. நீங்கள் கவலைப்படாதீங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் பேஸ் பண்ணுங்கள். தொழிலா, வேலையா, உத்தியோகமா, என்ன தடங்களாக இருக்கா, பேஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஜெயிக்க முடியும்னு நான் சொல்கிறேன். தோல்விக்கான விஷயம் வேலை செய்யாது. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் யார்? அனுசம் தான். இப்போ எல்லாமே நல்ல ஒரு மாற்றமாக கண்டிப்பாக வேலை செய்யும். நல்ல ஒரு அனுகூலம் உங்களுக்கு தேடி வரும் பாருங்க. அனுசத்தில் பண்ணுவோம். கெட்ட விஷயம் கிடையாது. தோல்விக்கான நேரம் உங்களுக்கு வேலை செய்யாது. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. அடுத்து கேட்டை நட்சத்திரம். கோட்டை கட்டி வாழலாமா? வாழ போறீங்க, வாழ்வீங்க அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லுவேன். பயங்கரமான திறமையான குணம், அறிவான குணம், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், பயங்கரமாக சிந்திச்சு பேசுகிறவங்க நிறைய இருக்கும். இனிமேல் தான் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக வரும். தோல்விக்கான விஷயம் உங்களுக்கு வேலை செய்யாது. கேட்டை நட்சத்திரம் எது எடுத்தாலும் சரி, நீங்கள் தைரியமாக இருக்குங்க. ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங், எழுத்துத்துறை, கணிதத்துறை எல்லாமே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் உங்கள் பக்கம் வேலை செய்யும் பார்த்துங்க. கேட்டேஜ் எதுவுமே கடன் வராது, பகை வராது, உடம்பு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், ஹெல்த்தோட இருப்பீங்க, வேலை கிடைக்கும், உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். இந்த குரு பயிற்சி பயங்கரமான ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். வரக்கூடிய குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.